முதல் பேச்சாளராக பள்ளிப்பாளையத்திலிருந்து என்னுடைய உயிர் நண்பரும் எந்த பாகுபாடு வித்தியாசம் இல்லாமல் சக ஜோதிடரை இழுத்து கொண்டு போகும் பக்குவம் கொண்டவரும், அதாவது ஒருத்த ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா ஏதாவது எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை செய்வாங்க, பேசுவாங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதாவது எங்கே நடத்தினாலும் சரி, எந்த தூரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி, என்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஐயா 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அதோடு சேர்ந்து முருகேஷ் ஐயாவும் இருவரும் வந்தது ரொம்ப சந்தோஷம். அதில் முதல் பேச்சாளராக சந்திரசேகர் ஐயா அவங்களுடைய ஜோதிட பாணியில் பேசக்கூடிய கருத்துக்களை பதிவு பண்ண வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை, அகத்தியர் ஜோட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவனர் ரவி ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் ஆசிரியராக இருந்து நாட்டு மக்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நல்ல அறிவுரைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து இப்போ ஜோடத்துறையில் அவருடைய சேவையை பாராட்டி அவருடைய திருவடியை வணங்கி என்னுடைய பேச்சை சிற்றுரையை தொடங்குகிறேன். கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி, ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி, ரவி பவா அஸ்ட்ரோ டிவி கரூர், பக்தி கரூர் டிவி, இந்த 3 சேனல்களும் அண்ணனுடைய டிவியினுடைய அமைப்பு. இதில் ஆங்காங்கே உலகெங்கிலும் இருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளையும் வரவழைத்து இந்த கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஜோதிடம் என்பது ஜோதின ஒளின்னு அர்த்தம், ஒளினா வெளிச்சம்னு அர்த்தம். அதாவது சூரியனுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கிற கிரகம் புதன். அந்த புதன் எப்பவுமே வெளிச்சமா இருக்கும். புதன் தான் வித்யாகாரகன், வித்தைக்கு காரகன், படிப்புக்கு காரகன். அவர் புதன் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு படிப்பு அருமையா இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய தொழில் ஜோதிட தொழில், இந்த ஜோதி அப்படிங்கிறது ஒளி வெளிச்சம்னு அர்த்தம். இருட்டில் போனால் ஒரு பொருளை எடுக்க முடியாது. வெளிச்சத்தில் இருந்ததுன்னா அந்த பொருளை என்ன கிடக்குது, என்ன பார்க்கலான்னு நமக்கு உடனே தோணும். அது மாதிரி இந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஜோதி ஒளி, இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு அம்சம். அதை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். 64 கலைகளிலே தெய்வீக கலை ஜோடக்கலை. இந்த ஜோதிடக்கலையை நம்ம முன்னோர்கள் 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து எழுதி வச்சிருக்காங்க. மொத்தம் 4,50,000 ஸ்லோகங்கள். அது இல்லாத காக்கேர் தேரீர் புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து எழுதின பாடல் 50,000 பாடல். மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். இந்த 5 லட்சம் பாடலில் நாம் தினசரி ஒரு பாடல் படித்தா கூட வாழ்நாள் முழுக்க படிக்க முடியாது. 21 தலைமுறைக்கு படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. எந்த அளவுக்கு நாம் ஒரு கிணத்துல தண்ணி இறைச்சி வயல்களுக்கெல்லாம் பாய்ச்சறமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்கும். படிக்க படிக்க நமக்கு அறிவு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வாழ்நாள் முழுக்க நம்ம படிக்கணும். ஜோடர்களாகிய நாம் தினசரி இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒவ்வொரு கருத்துக்களை நம்மளுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. ஹரியோம் நன்றாள்க குருவாள்க குருவே துணை இதுவே சத்தியம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதிலம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணி தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. இந்த ஜோதிட கருத்துக்களில் எனக்கு குருநாதராகிய எனது அன்னார் பி.கே. சுப்பிரமணியம் சாமி அவர்கள், அவருடைய ஹரியோம் நன்றாள்க குருவாள்க குருவே துணை இதுவே சத்தியம். எங்கள் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி தாயை நினைத்து என் நாவில் உட்கார்ந்து எனக்கு நல்லருள் புரிய வேண்டும் அம்மா.
அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலும் அடுத்து நவக்கிரகங்கள் ஆசீர்வாதத்தால் ஓம் நம சூர்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனியச்ச ராகியதுவே நமோ நமக. ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுத்தோன்னையும் ஜாதகத்தை கையில் வாங்குற போது என்ன ஓரையில் வர்றாங்க, என்ன முக்குண வேலையில் வர்றாங்க, என்ன கௌரியில் வர்றாங்க, என்ன லக்கணத்தில் வர்றாங்க, லக்கணம் அம்சா லக்கணம் என்ன லக்கணம் ஓடிட்டு இருக்குது, அன்னைக்கு 4 நட்சத்திரம் திதி கரணம் யோகம், இந்த பஞ்ச அங்கங்களை பார்த்து நம்ம பலன் சொல்வேமானால் கடுகளவுக்கு பலன் மாறாது. ஏன்னா இந்த ஜோதிடத்துறைங்கிறது ஒரு பெருங்கடல். இதில் எந்த ஒரு ஜோடனும் இந்த ஆவி உள்ள வரைக்கும் ஆணவம் இருக்கப்படாது, 4 அகந்தம் இருக்கப்படாது. இந்த ஜோட கலையை கற்றுக் கொடுத்தவர்களெல்லாம் நம்ம மகரிஷிகள்லாம், அதாவது ரிஷிகள்லாம் எழுதி வச்ச பாடல்கள், நுணுக்கங்கள், கருத்துகள் பராசர முறையில் இவ்வளவுதான் இல்லை, பல லட்சங்களை தாண்டி இருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் உள்ள அனைத்து கோடி மக்களுக்கும் என் முதற்க நன்றி. நல்ல கலை இந்த ஜோடக்கலை, 64 கலைகளிலே தெய்வீக கலை ஜோடக்கலை. இதில் ஜாதகத்தை கையில் கொடுத்தோன்னே வாங்கினோன்னே நம்ம என்ன பார்க்கணும்னா, வருஷம் மாதம் தேதி 4 நட்சத்திரம், அது லக்கணம் என்ன லக்கணம் ஓடிட்டு இருக்குது, அந்த லக்கணம் போட்டது கரெக்டா, நவாம்ச லக்கணம் கரெக்டா, பாதசாரம் 9 கரெக்டா, திசை என்ன புத்தி என்ன அந்தரம் என்ன அப்படிங்கிற கணக்கையும் கோச்சாரத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எடுத்துட்டு பலன் சொன்னோம்னா கரெக்டாக இருக்கும். லக்கணாதிபதி ஒரு மனிதனுக்கு கெடாமல் இருந்தால், கேந்திர திரிகோணங்கள் ஏறினால், சுவர் மனை ஏறினால், சுவர் சாரம் பெற்றால், சுவர் வீட்டில் இருந்தால், நன்னும் லக்கணாதன்னை நாடிய சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமை அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வான், நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். அவனிவன் ஜனனக்கோள் நட்கோளாகில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும், கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி வலை வேலை செய்யான். கை நீட்டி சம்பளம் தர மாட்டான், இவன் தான் கை நீட்டி சம்பளம் கொடுக்கணும். அப்போ லக்கணாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும், சுபர்மனை ஏறணும், சுபர் பார்வை பெறணும், சுபர் நட்சத்திரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகம் முதல் தரமான ஜாதகம். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், ஜச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாம் 5ஆம் இடம். 5 கூட கெடாமல் இருந்ததுன்னா அந்த ஜாதகம் எல்லா பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க பிறந்தவன் அர்த்தம். அவனுக்கு 7.5 சனியே வந்தாலும் நன்மை தான் செய்யும், கெடுதல் செய்யாது. 5 கூட நல்லா கெடாமல் இருந்தால். 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியாதிபதி ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்தால் சகல சௌவாக்கியங்களையும் அனுபவிக்க பிறந்தவன் அர்த்தம். அப்போ 1, 5, 9 கூடையவரெல்லாம் திரிகோணாதிபதிகள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். கேந்திராதிபதிகள் கோணமேறவும் கோணாதிபதிகள் கேந்திரமேறவும் அது முதல் தரமான ஜாதகம். பரிவர்த்தனையில் கேந்திராதிபதி கோணமும் கோணாதிபதி கேந்திரம் ஏறினா அது அவ்வளவு சிறப்பு. மேற்படி ஜாதகங்களிலே சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னா லக்கணாதிபதியும் தொழிலதிபதியுமான சனியும் கெடாமல் இருந்தால் அவங்க சொந்த தொழில் செய்யலாம். அந்த லக்கணாதிபதியும் தொழிலதிபதியான சனி பகவானும் கெடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகம் உன்னத நிலையில் இருப்பான். உலகத்துக்கே தொழிலதிபதி சனி பகவான், ஆண் வாரிசுக்கு அதிபதி அவர் தான், ஆயுளுக்கு அதிபதி அவர் தான். பூச அனுசம் உத்திரட்டாதியில் நாம் சனி பகவானுடைய நட்சத்திரம், புனர்பூசம் விசாகம் போரட்டாதியில் குரு நட்சத்திரம். இதெல்லாம் லக்னாதிபதி அட்டமாதிபதிகள்லாம் போய் நல்ல நிலையில் அமர்ந்தால் அவங்களுக்கு ஆயுளுக்கு ஒரு காலத்துக்கும் பங்க வராது. மேற்படி ஒரு மனிதனுடைய லாபஸ்தானம் 11ஆம் இடம். அந்த லாபாவதி கெடாமல் இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்துக்கு. லாபாவதி போய் 6, 8, 12 மறைந்தால் ஓராறும் 7, 8 ஒளிந்திட லாபக்கோளே வாராது செல்வம் வறுமையே வாழ்நாள் எல்லாம் உயிரேது பேரேது வீடேது ஊரேது அப்படிங்கிற மாதிரி லாபஸ்தானாதிபதி போய் 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படி மறைஞ்ச ஜாதகங்களில் வெறும் லக்கணத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, ராசிக்கும் பார்க்கணும், காலப்புருஷ லக்கணத்துக்கும் பார்க்கணும். காலப்புருஷ லக்கணம் மேசம், மேசத்துக்கு 11ஆம் இடம் சனி, ராசிக்கு 11ஆம் இடம், லக்கணத்துக்கு 11ஆம் இடம், 3ம் 11ஆம் இடமும் கெட்டிருக்குதாங்கிறத கவனிச்சுட்டு தான் அந்த வார்த்தையை சொல்லணும். ஒரு மனிதன் கடங்காரனாக இருக்கின்றான் என்றால் குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரட்டில்
திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. 2 குடையர் கட்ட அவன் கடங்காரன் அப்படிங்கிறான். 2 குடையவனை லக்கணத்துக்கும் பார்க்கணும், ராசிக்கும் பார்க்கணும், காலபுருஷனுக்கும் பார்க்கணும். அப்போ 2 குடையும் கெடாமல் இருக்கிற ஜாதகம் எல்லாம் கடன் வாங்க மாட்டான், கடனில் சிக்க மாட்டான், சிரமத்துக்கு ஆளாக மாட்டான். மேற்படி இப்போ சகட தோஷம்னு ஒன்று சொல்கிறோம். சகடைனா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஜாதகத்தில் அகடி மன்னனுக்கு 6-8 வியத்தில் திகடெல்லாம் மதி தோய்ந்திடில் விகட துன்பம் விளைந்திடும் சகட தோஷம் ஜாதகருக்கெல்லாம். வில்லொடு மகர கும்பம் விளங்கிய கன்னியுடன் சொல்லிய ராசிதனில் சோமனும் உதயமானால் வெல்லுவான் சகடை பின்னம் விளங்கிடும் யோக கீர்த்தி. இந்த சந்திரனும் குருவும் 6-8-12 மறைஞ்சிருக்கிறது. சந்திரனுக்கு குரு, குருவுக்கு சந்திரன். அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சகட துன்பம், சகட தோஷம் சாதருக்கு அப்படின்னு சொல்லி துன்பங்கள் விளைந்திடும் கொடுத்துருக்கான். அதுக்கு நிவர்த்திக்கு ஒரு பாடல், வில்லொடு மகர கும்பம் விளங்கிய கன்னி சொல்லிய ராசிதனில் சோமனும் உதயமானால். அப்படின்னா வில்லொடு, வில்லுனா தனுசு, தனுசு மகரம் கும்பம் கன்னி, இந்த ராசியில் சந்திரன் இருந்து சகடம் இருந்தால் சகட பின்னமாகி அது யோகமாக வளர்ந்துடும் அப்படிங்கிறது இது ஒரு கருத்து. இது ஜாதக ரீதியில் நாம் அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இப்போ ஒரு மனிதனுக்கு 7ஆம் இடம் குழந்தை, இந்த 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம். குடும்பாதிபதி, பஞ்சமாதிபதி, களத்தராதிபதி ஆகியவர்கள் ஆட்சி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஊர் அருகிலேயே பொண்ணு நடக்கும். அந்த பொண்ணு அவனுக்கு அமைஞ்சிரும். குடும்பாதிபதினா 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் ஆகிய மூவரும் சேர்ந்து ஆட்சி கேந்திர திரிகோணத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகன் இருக்கும் வீட்டிற்கு ஊர் அருகிலேயே அவனுக்கு பொண்ணு அமைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இது நடைமுறையில் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், அதெல்லாம் உண்மை. இதே மாதிரி பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஜாதகம், ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் அப்படி அமையும், பொன் ஜாதகத்தில் இருந்தாலும் அப்படி அமைங்கிறது ஒரு கருத்து. மேற்படி ஒரு மனிதனுக்கு கல்யாணமே ஆகிறதில்லை. எதனால் ஆகிறதில்லை அப்படிங்கிறத கவனிக்கணும். சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது, பிரம்மச்சாரி ஆவார். அப்போ சுக்கிரனும் சந்திரனும் 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது, அந்த ஜாதகன் பிரம்மச்சாரிங்கிறார். இது நடைமுறையில் நாங்கள் நிறையா ஜாதகங்களை பார்த்துட்டு இதுவரை கல்யாணம் ஆகலை. சந்திரன் சுக்கிரன் என்ன ராசியோ அதிலேயே சந்திரனும் சுக்கிரனும் ஒரே வீட்டில் இருந்து 7ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவரும் பார்க்க சேர திருமணம் நடக்காது, அது பிரம்மச்சாரி ஆவார். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தோனும் சந்திரனுக்கு 7 குடையவனும் ஒரே வீட்டில் இருந்துட்டாங்கன்னா, லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி ஒரே வீட்டில் இருந்தால் திருமணம் இல்லை, விவாகம் இல்லை, திருமணம் நடக்காது. 12ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து நல்லா கவனிக்கணும். 12ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து 3ஆம் இடத்தில் இருந்தால் சாதகர் செய்யும் தொழிலில் நஷ்டப்பட்டு தகப்பன் தன் மண் மனையை விற்று கடனை அடைப்பார் மகனுக்கு. சிம்மம், தனுசு, மீனம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் மாமன் வர்க்கத்தில் திருமணம் நடக்கும். தாய்மாமனே எல்லா ஜாதகம் அப்படி நடக்கும். தாய்மாமன் இருக்கிற ஜாதகத்துக்கு அது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது நடைமுறையில் நாங்கள் பார்த்தோம். 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்தாலும் பார்த்தாலும் தாய் வர்க்கத்தில் மாமன் வழியில் திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேரணும். லக்கணத்தில் சனி பெண்கள் ஜாதகத்தில் 5இல் சூரியன் 9இல் செவ்வாய். இது சொல்றத கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலக மக்கள் அனைவரும் தெளிவாக கவனிக்க வேண்டும். லக்கணத்தில் சனி 5இல் சூரியன் 9இல் செவ்வாய் பெண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி இளமையில் அது விதவையாயிருவாள். லக்கணத்தில் சனி 5இல் சூரியன் 9இல் செவ்வாய் பெண் ஜாதகத்தில் இருந்தால் இளமையில் விதவை. 7ஆம் அதிபதி 5இல் நின்று லக்கணாதிபதி 6-8-12 நின்று 2ஆம் வீட்டதிபதியும் 6-8-12 நின்றால் தன் வயது 40ற்கு மேல்தான் திருமணம் நடக்கும்.
அதுக்கு முன்னாடி 25 வயசுலேருந்து 15 வருஷம் பொண்ணு பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். 4 ஜோடி செருப்பு தேயும், ஆனால் பொண்ணு மடார்னு அமையாது. அடுத்து சூரியனுக்கு 7இல் செவ்வாய் ராகு இருந்தால் ஜாதகர் ஒன்றேதான், உடன்பிறப்பு நோ. உதயங்காரி ஒன்று கூடி விட்டால் உடன்பிறப்பு இல்லை. சூரியனுக்கு 7இல் செவ்வாய் ராகு இருந்தால் ஜாதகர் ஒன்றேதான், உடன்பிறப்பு இல்லை. திதிகளின் விசசூன்யம் அடைந்த கிரகம் பிரதமீனா துலாம் மகரம், துதியினா தனுசு மீனம், இப்படி 15 திதிகளுக்கும் கணக்கு கொடுத்துருக்கான். திதி விசசூன்யம் அடைஞ்ச கிரகம் லக்கணத்திற்கு 2இல் நின்றால் திருமணம் தாமதமாகும், 7இல் நின்றால் திருமணம் தாமதமாகும், 7இல் புதன் நின்றாலும் திருமணம் தாமதமாகும். திருமணம் லேட் ஆகிறதுக்குள்ள இதெல்லாம் காரணம். 7 11 சேர்ந்தாலும் பார்த்தாலும் இருவரும் பலம் பெற்று 1-9 திரிகோணத்தில் இருந்தால் 3 விவாகம் கல்யாணம் நடக்கும். நல்ல நடைமுறையில் பொறுமையாக பொண்ணு கொடுக்குறவங்க மாப்பிள்ளை ஜாத தெளிவாக பார்த்துட்டு கொடுக்கணும். அதாவது 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இருவரும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் இருவரும் பலம் பெற்று 1-9 இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கல்யாணம் 3 விவாகம் நடக்கும். ரிஷபம் மீனம் லக்கணக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்தால், ரிஷப லக்கணம் மீன லக்கணம், ரிஷப லக்கணம் மீன லக்கணக்காரர்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்தால் ஜாதகர் அப்பா பெரும்பொருள் தனம் நஷ்டம் ஏற்படும். இதை நடைமுறையில் நிறைய பார்த்துட்டு ஆய்வு பண்ணி 43 ஆண்டுகளுடைய அனுபவத்தில் புள்ளிவிவரமான கருத்துக்களை சொல்கிறோம். கடகலக்கணத்துக்கு 2-7இல் குருச்சந்திரன் இருந்து சப்தமி தீதியாக இருந்தால் திருமணம் நடக்காது. கடகலக்கணத்திற்கு 7இல் 2இல் குருச்சந்திரன் இருந்து சப்தமி தீதியாக இருந்தால் திருமணம் நடக்காது. சூரியன் சுக்கிரன் 11இல் பெண் ராசியில் நின்றால், ஆண் ராசி 6 பெண் ராசி 6, அதில் சூரியனும் சுக்கிரனும் 11இல் பெண் ராசியில் நின்றால் சாராய கடை பிராந்தி கடை நடத்துவான். பிராந்தி கடை ஏலத்தில் எடுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கிரக நிலை உள்ளவங்க தான் செய்ய முடியும். சந்திரன் கேது லக்கணத்திற்கு 10 அல்லது 1இல் இருந்தாலும், சந்திரன் 3, 5, 7, 9, 11இல் இருந்தாலும், சுக்கிரன் ராகு 6இல் இருந்தாலும் சாராய கடை பிராந்தி கடை நடத்துவார்கள். சந்திரன் 8 நாளில் சார்ந்திட லக்கணத்தில் புந்திதான் இருந்திட்டாலும் போவது பொருள் பொன்னல்ல, தந்தை தாய் இருவருக்கும் சாற்றுவார் மரணந்தானும், சிந்தையில் பயத்தை வைத்து சீருடன் செப்புவாயே. அதாவது சந்திரன் 8 நாளில் சார்ந்து லக்கணத்தில் புந்தி தான் இருந்திட்டாலும் போவது பொன்பொருள் அல்ல, தந்தை தாய் இருவரும் சாற்றுவார் மரணந்தானும், சிந்தையில் பயத்தை வைத்து சீருடன் செப்புவாயே. காணுமே 8 நாளில் காரியம் புதனும் நின்றால், காணுமே 8 நாளில் காரியம்னா சனி, காரியம் புதனும் நின்றால் ஆணுமே 2 பெண் நாளாகி நோயாம் என்பர், மானுர வயது மெத்தவாகியே சமமாய் வாழ்வார், காணும் மதியும் சேரில் கடன்பட்டு அலைவான் பாரே. இதெல்லாம் இந்த பாடல் படி நாங்கள் சொல்கிற கருத்துக்களில் துளி கூட மாறல. காணுமே 8 நாளில் காரியும் புதனும் நின்றால், சனியும் புதனும், ஆணுமே 2 பெண் நாளாகி நோயாம் என்பர், மானுர வயது மெத்தவாகி சமமாய் வாழ்வார், காணுர மதியும் சேரில் சந்திரன் சேர்ந்துனா கடன்பட்டு அலைவான் பாரே. ஒரு ஜாதகனை பார்த்து பிரபல ஜோடன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஜாதகத்தில் காரணம் என்னன்னா, 1 5 சேர்ந்து சூரியன் புதன் கேந்திரம் பெற்று குரு 11இல் நின்றால் பிரபல ஜோடன் ஆவான். சூரியன் புதன் கேது 3இல் இருந்தால் கிட்னி பால்ட் வரும், சுபர் பார்வை பெற்றால் கிட்னி பால்ட் நீங்கும். சித்தரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் புதன் ராகு இருந்தால் தன் வயது 40க்கு மேல்தான் திருமணம் நடக்கும். இதை புள்ளி விவரமா சொல்லலாம்.
சித்திர நட்சத்திரத்தில் புதனும் ராகும் 3ஆம் பாதத்தில் துலாவில் இருந்துட்டா தன் வயது 40க்கு மேலே தான் திருமணம் நடக்கும். நேரவே 7 குடையவர் 5 வாழ 1 2 குடையவர் 6 8 12 இருந்தால் தன் வயது 40 மேல் தான் திருமணம். காணுமே 8 10 கடுமையாம் தீக்கோள் நிற்க தோணுமே செவ்வாய்தானும் தொந்தித்து நின்றாராயில் மானுமே 7 அந்த வயதினில் கண்டம் துன்பம் வயதினில் துன்பம் உண்டாம் ஆணுமே 2 3 அதற்கு மேலில்லை பாரே. மேலும் 8 குடையவர் 8 குடையோன் கோணத்தில் இருக்க ரவிசேய் சனியும் அட்டமத்தில் நிற்க மயிலே விட்டெறியும் கல்லெறியுமா பட்டு கடுக உயிர் போவான் என்று வல்லமாய் சொன்னார் மானு. இந்த மாதிரிலாம் கூட ஒரு ஜாதகத்தில் கிரக நிலையில் இருக்குது. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்து அழின்னு சொல்கிறோம். அழின்னு எதை வச்சு சொல்கிறது? கூரப்பா கதிரவன் செவ்வாய் குருவெனும் ஆண்மைக்கோள்கள் சீரற்று பெலம் இழக்க தேடிய பெண் ராசிதனில் வீருற்று புதனும் மந்தன் வீட்டிட உதித்த மாந்தர் வீரற்ற அழிகள் என்னும் விந்தையாம் பிறவியாமே. இந்த கூரப்பா கதிரவன்னா சூரியன், செவ்வாய், குரு வேணும். இந்த 3 கோள்கள் ஆண்மைக்கோள்கள் சீரற்று பெலம் இழக்க தேடிய பெண் ராசிதனில் வீருற்று புதனும் மந்தனும் சனியும் புதனும் நின்றால் உதித்த மாந்தர் வீரற்று அழிகள் என்று விந்தையாம் பிறவியாமே. காரணமதியும் ஜுங்கன் கலந்து 5 10 ஆரண அறைந்த மாலும் அவருடன் சேர்ந்து நின்றால் சீரண தாயாருக்கு தீமையாம் ஆகும் என்றும் மரணம் 8 10 வருடத்தில் கண்டம் சொல்லே. தாய்க்கு காரண மதியும் சுங்கன், மதினா சந்திரன், சுங்கன்னா சுக்கரன், கலந்து 5 10 நின்னாங்கன்னா ஆரண அறிந்த மாலும் அவருடன் சேர்ந்து நின்றால், அறிந்த மாலும்னா என்ன? புதன் சேர்ந்து நின்றால் சீரண தாயாருக்கு தீமையாம் ஆகும் மரணம் 8 10 8 ஆண்டில் சொல்லே. 8 10 8 வயசு 10 வயசுல தாயாருக்கு கண்டம் சொல்லுன்னு அர்த்தம். சூரியன் செவ்வாய் ராகு மூவரும் 1 4 7 10 என்னும் கேந்திரத்தில் இருந்தால் ஜாதகனுக்கு குழந்தைகள் 4 பேர் அல்லது 2 பேர் அறிவுடைய மைந்தர்கள் உண்டு. 9 10 11 ஏதாவது ஒரு இடத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் ராகு இருக்க அதனை புதன் பார்க்க சகோதரர்கள் 2 பேர்கள் உண்டு. 2 3 2ஆம் இடம் 3ஆம் இடத்தில் குரு ராகு கூடி நின்றால் தகப்பனுடன் பிறந்தவர் 8 பேர், அதில் 2 பேருக்கு தான் சிறப்பு. சோதிட சாஸ்திரங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை, நல்ல கருத்துக்கள் பொதிந்த விஷயம். இதெல்லாம் ஜாதகத்தை ஆய்வு பண்ணுற போது சரியான விளக்கங்கள் கிடைக்கும். லக்கணத்துக்கு ராகு சந்திரன் செவ்வாய் இம்மூவரும் சேர்ந்து இருக்க வீட்டில் 5 பேர், அதில் 2 பேருக்கு புத்திரர் இல்லை, ஒருவருக்கு 2 பெண் குழந்தை, 2 குழந்தைகள் மற்றவங்களுக்கு குழந்தைகள் உண்டு, 2 பெண் குழந்தைகள் உண்டு. அப்புறம் குரு சனி பாவருடன் 5 7 இருந்தால் ஒரு புத்திரன் தகப்பனுக்கு ஈமக்கடன் செய்ய மாட்டான். தகப்ப இறந்த போது கொல்லி வைக்காம இருக்க மாட்டான். அதாவது குரு சனி பாவருடன் 5ஆம் இடம் 7ஆம் இடத்தில் இருந்தால் ஒரே புத்திரன் பிறப்பான், தகப்பனுக்கு ஈமக்கடன் செய்ய மாட்டான். 5இல் ராகு இருக்க புத்திரர் இல்லை, தாய் சாபம். 5இல் சூரியன் சனி ராகு இருக்க செவ்வாய் பார்க்க புத்திரர் இல்லை, ஒருவர் பிறந்தால் வறுமையில் வாடுவார்கள். அடுத்து கொண்டிடும் செவ்வாய் ராகு கூடிய நிற்க கண்டிடும் மூலக்கோள்கள் எல்லாம் கடினமாய் தூங்கும் போது விண்டிடும் புதனே பார்க்க மேல் புறத்தொற்றோன் சாவான் சண்டியாய் தட்டுவானின்தான் குடியிருப்பால் மேற்கே. மேலும் சந்திர கேந்திரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து, சொல்றது நல்லா கவனிங்க, சந்திர கேந்திரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து நவாம்சத்தில் சுக்கிரனும் ராகு கேது சேர்ந்தால் கலப்பு திருமணம் விருப்ப திருமணம் நடக்கும். சந்திர கேந்திரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து ராசி கட்டத்தில்
நவாம்ச கட்டத்தில் சுக்கிரனுடன் ராகு சம்பந்தப்பட்ட கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சொல்லிய மறையோன் வெள்ளி சொக்கிய 9ஆம் கோல் எல்லையாம் கேந்திர கோணம் இவைகளில் நிற்குமாயின் இவன் அநேக வாகனத்தின் எஜமானாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமே. சொல்லிய மறையோன், மறையோன்னா குரு, வெள்ளி, சொக்கிய 9ஆம் கோல், குருவும் சுக்கிரனும் சேர்ந்து 9 குடையவரும் சம்பந்தப்பட்டு கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைப்பாங்கன்னு சாஸ்திர நூலில் எழுதியிருக்கு. புதனோடு வியாழன் 2இல் புண்ணியவனர் இவர்களோடு சதம் 28 சார்ந்திட வித்தை இல்லான் பதமொடு திரிகோணத்தில் பகரம் கேந்திரன் தன்னில் விதமுடன் ஏறி நின்றால் வித்தையால் மிக வாழ்வானே. வாக்குனாலேயே அவங்க பிழைப்பாங்க. இது ஜாதக பாரிஜாத நூல்ல இருக்குது. புதனோடு புதன் வியாழன் 2இல் புண்ணியவன் இவர்களோடு, புண்ணியன்னு யாரு? பூர்வ புண்ணியசானாயே 5 குடைவன். இவங்கெல்லாம் 6 இருந்தாங்கன்னா வித்தை இருக்காது. அதே திரிகோணத்தில் இருந்தாங்கன்னா வித்தையினால தான் வாழ்வாங்க அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய கருத்து. மேச லக்கணத்திற்கு செவ்வாய் கடகத்தில், சந்திரன் விருச்சகத்தில் இருந்தால் பரிவர்த்தனை பெறுவது ஆண்மை உண்டு. அஷ்டமாதிபதி சந்திரன் கெட்டால் ஆண்மை குறைவு. 8 குடையவனும் சந்திரனும் கெட்டதுன்னா ஆண்மை குறைஞ்சிரும். எல்லா கிரகம் பெண்மனையில் இருந்தாலும் ஆண்மை இல்லை. தேளின் மதியை திங்கள் மகன் பார்க்கில் வாழும் உபயவிதா மைந்தனாகும் கேளும் மதி சேய் புதன் கூடில் மானே உபயவிதா அதிவிதமாய் ஆய் குறி. அப்படின்னா தேளின் மதியை திங்கள், தேளுன்னா விருச்சிக ராசி, மதினா சந்திரன், திங்கள் மகன் பார்க்கில். இப்ப திங்கள் மகன் யாரு? புதன் பார்க்கில். தேளின் மதியினா விருச்சிக ராசியை, திங்கள் மகன் சந்திரனுடைய குழந்தை குருவுக்கு பிறந்ததல்ல, சந்திரனுக்கு பிறந்த தாரைக்கும் சந்திரனுக்கு பிறந்ததான் புதன். அதனால தேளின் மதியை திங்கள் மகன் பார்க்கில் வாழும் உபயவிதா மைந்தனாம் கேளும் மதி சேய் புதன் கூடில் மானே உபயவிதா மைந்தனாகும். இதெல்லாம் சாஸ்திர நூல்களில் நாம் இந்த குழந்தை சொந்த அப்பனுக்கு அம்மாளுக்கு பிறந்தாங்கிறத சொல்கிற அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நுணுக்கங்கள் எழுதியிருக்காங்க. மேலும் மாதாந்த 3 நாளும் வருடாந்த 1/5 தீதாந்த கிரணந்தீண்டும் தின முன்பின் சேர்ந்த வேலும் காந்த கண்ணாய் நாளில் கடையிறு கடுகைதானும் வேதாந்த முணந்தோர் தீதென்று உரைத்தார் மிகுந்தானே. மாத கடைசி 3 நாள், மாசம் பிறக்குதில்ல, அதில் 3 நாள் கடைசி நாள், வருடக்கடைசி 15 நாள், கிரணத்துக்கு முன்னாடி 3 நாள், கிரணத்துக்கு பின்னாடி 3 நாள், கிரணம் 1 நாள். அப்போ நட்சத்திரத்தினுடைய கடைசி 2 நாள், இந்த நாட்களெல்லாம் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும். முகூர்த்தம் குறிப்பது, கால் போடுவது, கிரகப்பிரவேசம் பண்ணுவது, இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். மாதாந்த 3 நாளும் வருடாந்த 1/5 தீதாந்த கிரணந்தீண்டும் தின முன்பின் சேர்ந்த மூவேளும் காந்த கண்ணாய் நாளில் கடையிறு கடிகைதானும் வேதாந்த முணந்தோர் தீதென்று உரைத்தார் மிகுந்தானே. இது பழைய நூலில் ஆதாரத்தோட உள்ள கருத்து. இது எப்படின்னா, ஒரு நல்ல நாள் குறித்து தரோம் ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னா, அந்த கல்யாணத்துக்கு பின்னால் அவங்க மலைக்கெல்லாம் போயிட்டு சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் வைக்கணும். அப்புறம் பொண்ணோடு மாப்பிளோடு அழைக்கணும். இந்த மாதிரி நிறையான சமாச்சாரங்கள்லாம் இருக்கிறதுனால மாத கடைசி 3 நாளுக்கு முன்னாடி தான் முகூர்த்தம் குறிக்கணும். வருடக்கடைசி 15 நாள், பங்குனி 15க்கு மேலே முகூர்த்தங்கள் குறிக்கக்கூடாது. கிரணம் பிடிக்குதுன்னா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்லாம், சூரிய கிரகணம் அமாவாசையில் வரும், சந்திர கிரகணம் பௌர்ணமியில் வரும். அப்போ கிரணத்துக்கு முன்னாடி 3 நாள், கிரணத்துக்கு பின்னாடி 3 நாள், கிரணம் 1 நாள், அந்த 7 நாள் சுபகாரியங்களை தவிர்க்கணும். ஒரு நட்சத்திரம் முடியுது 2 நாளைக்கு கடைசியாக இருக்குதுன்னா அந்த டைமில் சுப முகூர்த்தங்கள் குறித்து தரக்கூடாது. இதையெல்லாம் நூல் ஆதாரத்தோடு சொல்கின்றோம்.
மங்களன் ராசி தன்னில் மாபுதன் வாசஞ்செய்ய அங்கவன் தன்னை செவ்வாய் அணைந்திட நோக்க பந்தயம் போட்டியால் பணமதை விரயமாக்கி நிந்தனை போதையாலே நெறிலா துழல்வாராமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூது அப்படின்னா சீட்டாட்டம், ரேஸு, அப்புறம் குடி, அதாவது தண்ணியில, போதையில், இதெல்லாம் கடைசி வரைக்கும் அவன் தண்ணினாலேயும் சீட்டாட்டத்தினாலேயும் அவன் வீணா போயிடுவான். அப்பேற்பட்ட ஜாதகனுக்கு உலக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற டிவியை அனைத்து மக்களும் நல்லா சிந்திச்சு கேட்டுக்குங்க. அதாவது சரியான ஒரு கருத்துகள். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு பொண்ணு தரக்கூடாது. அப்படி பொண்ணு கொடுத்துட்டானா அவன் கடைசி வரைக்கும் பெண்களால், அந்த மருமகனால அவன் கஷ்டப்படுவான். மங்களன் ராசி தன்னில், மங்களன் ராசி எது? மேசம், விருச்சகம். மங்களன் ராசி தன்னில் மாபுதன் வாசஞ்செய்ய, புதன் மேசத்திலேயே அல்லது விருச்சகத்திலேயே இருக்கணும். அங்கவன் தன்னை செவ்வாய் அணைந்திட நோக்க. ஒன்று செவ்வாய் புதன் சேர்ந்துருக்கணும், இல்லைன்னா செவ்வாயை அந்த புதனை செவ்வாய் பார்க்கணும். மேசத்தில் இருக்கிறதா விருச்சகத்தில் இருக்கிற புதனை செவ்வாய் பார்த்தா அவன் கடைசி வரைக்கும் தண்ணியில், தம்மில், தவுட்டுலேயே அவன் போயிடுவான். அவனுக்கெல்லாம் பொண்ணை கொடுத்தானா அவனை வாழ்நாள் முழுக்க சித்திரவதை தான். இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க முன்னோர்கள், அதனால ரிஷிகள். மங்களன் ராசி தன்னில் மாபுதன் வாசஞ்செய்ய அங்கவன் தன்னை செவ்வாய் அணைந்திட நோக்க பந்தயம் போட்டியாலே பணமதை விரயமாக்கி நிந்தனை போதையாலே நெறியிலா துழல்வாராமே. அதனால நெறியும் சுக்லபட்சமது நேரச பிரார்த்த மாதம் செரியும் கிருஷ்ணபட்சமது சிறந்த ரவி போனதின் பின் பெருகும் திருதிகை முதலாய் பேசும் பௌர்ணமி தொடங்கி உருகும் சப்தமி தன் வரைக்கும் மோங்குமே சுக்லபட்சமே. சுக்லபட்சம்னா என்ன, கிருஷ்ணபட்சம்னா என்ன? தேய்பிறை வளர்பிறை. இந்த தேய்பிறை வளர்பிறைக்கு ஒரு பாடல் எழுதி வச்சிருக்கான். இதை வேண்டிய பேர் ஏங்க பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இருந்து தேய்பிறை தாங்க அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, நூல் ஆதாரத்தோட சொல்கின்றேன். நல்ல கவனமா கேட்க வேண்டிய ஒரு கருத்து, நூல் ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நெறியும் சுக்லபட்சமது நேரிச பிரார்த்த மாதம் செரியும் கிருஷ்ணபட்சமது சிறந்த ரவி போனதின் பின் பெருகும் திருதிகை முதலாய் பேசும் பௌர்ணமி தொடங்கி உருகும் சப்தமி தன் வரைக்கும் மோங்குமே சுக்லபட்சமே. அதாவது அமாவாசை அடுத்த நாள் பிரதமை திதி வெறுமானம்னு சொல்லுவோம். அடுத்து துதிகை திதி, அது சந்திர தரிசனம். அதுக்கு அடுத்தது திருதிகை திதி, அது 3ஆம் பிறை. அந்த 3ஆம் பிறையிலிருந்து பௌர்ணமி முடிஞ்சு 7 நாள் சப்தமி திதி வரைக்கும் வளர்பிறைன்னு நூல் ஆதாரத்தோடு இருக்குது. பௌர்ணமி கழித்து சப்தமி திதி வரைக்கும் சுபகாரியங்கள் செய்யலாம். இது நூல் ஆதாரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு வீட்டில் குப்பை கொட்டுறதுன்னா எங்கே கொட்டணுங்கிற வரைக்கும் பாடல் எழுதி வச்சிருக்காங்க வாஸ்துல. இதெல்லாம் நம்ம தெரியாத நினைச்ச இடத்துல கூட்டுவோம். ஒரு வீட்டில் கூட்டுற போது வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி கூட்டி தென்மேற்கு மூலையில் அள்ளவணும் குப்பையை. இங்கிருந்து வெளியே போகிற மாதிரி குப்பையை கூட்டி அள்ளக்கூடாது. குப்பை கொட்டுறது கூட இதில் காரணம் இருக்குது. நல்லதோர் வீட்டுக்குள்ளே நலமுடன் குப்பை சேர்க்க சொல்லுமோர் வாயு பக்கம் சுகமுடன் சேர்க்கலாமே. வல்லதோர் தெற்கு பக்கம் மாடுகள் கட்டலாமே. மாடு கட்டுறது கூட தெற்கு பக்கம் தான் கட்டணும். அப்புறம் மெல்லவே படுக்கை வீடு மேற்கினில் வைக்கலாமே. சோதிட முகூர்த்த சிந்தாமணிங்கிற நூல் இருக்குது. நூல்கள் நிறைய இருக்கின்றன. ஜோதிட கிரக முகூர்த்த சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இந்த பாடல் இருக்கு. என்ன பாடல்? நல்லதோர் வீட்டுக்குள்ளே நலமுடன் குப்பை சேர்க்க சொல்லுமோர் வாயு பக்கம் சுகமுடன் சேர்க்கலாமே. வல்லதோர் தெற்கு பக்கம் மாடுகள் கட்டலாமே. மெல்லவே படுக்கை வீடு மேற்கினில் வைக்கலாமே. இப்படியெல்லாம் நூல் ஆதாரத்தோட எது பேசினாலும் நூல் ஆதாரத்தோட சொல்லணும். எந்த கருத்தா இருந்தாலும் அவங்க அனுபவத்தில் நடந்ததை சொல்லி மக்களுக்கு நல்ல முறையில் பயன்படுத்தணும். வர்றவங்களையும் குழப்பக்கூடாது, நாமளும் குழம்பக்கூடாது. தெளிவானந்த மணியா இருக்கணும். அட்டமத்தில் அரிகுஜன் தங்கிட சட்ட சப்தமத்தில் காரி துளங்கிட நஷ்டமின்றியே நாயகன் பாரியால் துஷ்ட நஞ்சினியே ஊட்டி கொள்வாள். கௌசிக நாடி.
கௌசிக நாடின்னு ஒரு நூல் இருக்கு. இதெல்லாம் மறக்காம வாங்கி படிங்க ஜோடர்களாகிய நாம் அனைவரும். அதாவது அட்டமத்தில் அரி குஜன் தங்கிட, சட்ட சப்தமத்தில் காரி துளங்கிட, நஷ்டமின்றியே நாயகன் பாரியால் துஷ்ட நஞ்சினை ஊட்டியே கொள்வாள். குழந்தைக்கு பால் ஊத்துற மாதிரி ஊற்றி கொண்டு விடலாம். எப்படி கிரகம் இருந்தா? 8ஆம் இடம். அட்டமம்னா 8ஆம் இடம். 8ல் சூரியனும் செவ்வாயும். ஹரி அப்படின்னா சூரியன். ஹரிஹர சுதன் அப்படிங்கிறமுல்ல சூரிய நாராயணன் தானே அது. ஹரினா சூரியன், குஜன்னா செவ்வா. அந்த சூரியனும் செவ்வாயும் பெண்கள் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் சட்ட சப்தமத்தில் காரி துளங்கிட, 7ல் சனி இருக்கணும். இது வர 3 கிரகம் தான். நல்ல தெளிவாக கேட்டுக்குங்க. பெண்கள் ஜாதகத்தில் 8ல் சூரியன் செவ்வாய் இருந்து 7ல் சனி இருந்தால் அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுத்தானா மாப்பிள்ளைய பால் ஊற்றி கொண்டு விடுவா. மவராசி விஷப்பால் ஊற்றி கொண்டு விடுவா. எப்பேற்பட்ட கருத்து! இதையெல்லாம் எத்தனை நூலை எத்தனை வருஷங்கள் எங்கெங்க போய் தேடி எடுத்து பிடிச்சு கொண்டு வந்து கத்துக்கிறது சாதாரண விஷயமா? ஜோதிடம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலக மக்கள் அனைவரும் நல்ல ஜோதிடர்களை, அதாவது ஜோதிடர்கள்ட்ட நல்ல கருத்துகள் கிடைக்கிறதுக்கு எங்களாட்டு இருக்கிறவங்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து கேட்டு நல்ல பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். செவ்வாய்னா காப்பர், சுக்கரன்னா எவர் சில்வர், சந்திரன்னா அலுமினியம், கேதுனா பிள்ளையார், சனி பகவான் விலகி சுகமளிக்க ஓசூர் மலை மேல் இருக்கின்ற சந்திர சூரியேஸ்வரர் மரகதங்கள், அந்த தெய்வத்தை போய் வணங்கினா ரொம்ப நல்லது. இந்த உதயச்சந்திரன் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திர கிருத்திகை, உத்தரம் உத்தராடத்துல சந்திரன்கிற பேர் வரும். ஆணி வைத்து ஓட்டை, கழகத்துக்குள்ளே மண் சட்டி சுட்டி ஓட்டை போட்டு சனீஸ்வரன் கோயிலில் படைத்து அதை எடுத்து வைத்து கொள்ளவும், சின்ன கலசத்தில் அது ஐயருடைய சொல்லி அதை செய்யணும். எதனால? இந்த சனி பகவானுடைய அந்த தாக்குதல்லாம் குறையிறதுக்கு. சரி, ஒரு மனிதனை கவிஞன் அப்படிங்கிறோம், அது எதை வச்சு சொல்கிறோம்? நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு, நரக்குருவும் அசுரகுருவும் அனலன் பின்னால் படித்திட்டேன் பலகவையும் நூல்கள் கற்க வல்லோன், பலமான வித்தையில் புவியில் வாழ்வான், வித்தையென்று புவியில் வாழ்வான், இடித்திட்டேன் 8 10 8 ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியுமடா சிசுவுக்கேதான், குடித்திட்டேன் குளவலுக்கு பாலயோகம், குணமாக புலிப்பாணி அரைந்திட்டேனே. அதாவது ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கரன் என்ன 88 வருஷம் ஆயில. சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கரன் இருந்துட்டான். அவங்களுக்கு பல கவிகள் நூல்கள் கற்க வல்லோன், பலமான புவியில் வெத்தி என்று வாழ்வான். சரியான கவிஞன் அர்த்தம். நடித்திட்டேன் இன்னும் ஒன்று நாட்டக்கேளு, நரக்குருவும் அசுரகுருவும் அனலன் பின்னால், சூரியனுக்கு பின்னால். ஒரு பாடல் சொல்றது பெருசு இல்ல, அந்த பாடலுக்கு சரியான விளக்கங்கள் கொடுத்து சொல்லணும். அதனால இந்த ஜாதக அமைப்படி சொல்லும் புதனும் சுங்கனமே சூழ்ந்து லாபத்தினில் ஏற, நல்ல குருவும் ஆட்சி உச்சம் நாடியே இருக்க ஜாதகருக்கு சொல்லும் பூமி மனை மச்சு மிக பூசணம் உண்டாகி வல்ல செய்யும் செல்வமுடன் வாழ்வான் என்று சொல். இது வீமகவியினுடைய பாடல். சொன்னது புலிப்பாணி பாடல். இதுல சொல்லும் மனை, ஒருத்தனுக்கு பூமி மனை இதெல்லாம் எப்படி அமையுது அப்படிங்கிறதுக்கு சொல்லும் புதனும் சுக்கனும், சொல்லும் புதனும் சுங்கனுமே, புதனும் சுக்கரனும் சூழ்ந்துமே லாபத்தில் ஏற 11 இருக்க, நல்ல குருவும் ஆட்சி உச்சம் நாடி இருக்க அந்த அதே வீட்டில். அப்போ சொல்லும் பூமி மனை மச்சு மிக பூசணம் உண்டாகி வல்ல செய்யும் செல்வமுடன் வாழ்வான் என்று சொல். அப்போ இந்த ஜாதகத்தில் புதனும் சுக்கரனும் 11 இருந்து குருவும் அங்கே ஆட்சியாக இருந்ததுன்னா அவனுக்கு பூமி மனை எல்லாம் சிறப்பாக அமையும். அந்த ஜாதகனுக்கு பொண்ணு கொடுக்கலாம், நல்ல சிறப்பாக பிழைப்பான். மீனத்தில் சுக்கரனும் உச்சமாகி வியாழனும் ஆட்சியாய் இருந்தாரானால் வானவர்கள் புகழ்ந்துரைக்கும் வேத சாஸ்திரம் வையகத்தோரு குணர்த்தும் ஆசானாகி நாணமுடன் வெகு கீர்த்தியாய் விளங்கிடும் நாளத்தில் தனவானாய் இருப்பதாகும். ஊனமுடன் சேரவையும் பகருந்தால், அதாவது மீனத்தில் சுக்கரன் உச்சமாகி வியாழனும் அங்கே ஆட்சியாகி இருந்ததுன்னா வானவர்கள் புகழ்ந்துரைக்கும் வேத சாஸ்திரம் வையகத்தோருக்கு உணர்த்தும் ஆசானாக இருப்பான்.
எப்பேற்பட்ட பாடல். குருவும் சுக்கரனும் ஒரு இடத்துல இருந்தா சுக்கரன் உச்சமா இருக்கணும், குரு ஆட்சியா இருக்கணும். அடுத்தது மகாராஜ யோகம். ஆரப்பா 5 பேர் ஒன்று கூடி அப்பனே மற்றவர்கள் உண்டிராமல் கூரப்பா குன்றுகளில் தனித்திருக்க கொற்றவனே கோலயங்களெல்லாம் ஆழ்வான் பாரப்பா படைவீரர் மெத்த ஜனங்கள் மெத்த பறக்குமடா கொடிது செய்யும் கடலுக்கப்பால் சீரப்பா செம்பொன்னும் விளையும் பூமி சிக்குமடா புலிப்பாணி செப்பினேனே. புலிப்பாணியில 72வது பாடல், 72வது பக்கம். புலிப்பாணியில் அது பேஜ் வந்து 22வது பக்கத்தில் 72வது பாடல். அதாவது 4-5 கிரகங்கள் ஒன்று கூடி அந்த வீட்டுக்குடையவனு அங்கே ஆட்சி பெற்றிருக்கணும், மற்ற கிரகங்கள்லாம் தனித்தனி வீட்டில் இருக்கணும். அவன் அப்படி பொழைப்பான மகாராஜா ராஜா மாதிரி பொழைப்பான்னு சொல்றான். ரிஷபச்சந்திரன் குரு பார்க்க பணக்காரன். ரிஷபச்சந்திரனை விருச்சிகத்தில் இருக்கிற குரு பாப்பாருல்ல, எங்கெங்க இருந்தா பாப்பாரு. ரிஷபச்சந்திரனை கண்ணியில் இருந்தாலும் பாப்பாரு. ஆனா இது ரிஷபச்சந்திரனை விருச்சிகத்தில் இருக்கிற குரு பார்த்தா அவன் பணக்காரன். அப்ப ரிஷபராசிக்காரனுக்கு குரு எங்க இருக்கணும்? விருச்சிகத்தில் இருக்கணும். அப்படி இருந்தா அவன் பணக்காரன். 6ல் சனி குரு பார்வை கோடீஸ்வர யோகம். 6ல் சனி இருந்து குரு பார்த்துனா அவன் கோடீஸ்வர யோகம். இந்த ரெட்டை குழந்தை பிறகுதில்ல, அதெல்லாம் யாருக்கெல்லாம் பிறக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ். லக்கணத்தில் 3ஓனும் ராசியோனும் ராகு கேதுவுடன் சேர்ந்து ராசி ஏரில் நலமுடன் பார்த்தாலும் இரட்டை பிள்ளைகள் நவில்வாய் ஆண் கிரகமெனில் ஆண் பிள்ளையாகும். நிலையாய் பெண் கிரகமெனில் பெண் என்றே நிலைத்திடும் லக்கணத்தோறும் ராசியோனும் பலமுடன் ராசியே பெண் கிரகமானால் பாரில் 2ம் பெண்ணாக பிறக்கும். பாரே லக்கணத்தில் 3 ராசிக்குடையவனும் ஒரே ராசியில் சேர்ந்து அவருடன் ராகு பலவானாது கேது பலவானாது சேர்ந்தாலும் பார்த்தாலும் ஒரே லக்கணத்திலே இரட்டை குழந்தைகள் பிறக்கும். அந்த லக்கணத்துக்குடையவன் ஆண் கிரகமானால் பிறக்கும் 2 குழந்தைகளும் ஆணாக இருக்கும். பெண் கிரகமானால் 2 குழந்தைகளும் பெண் குழந்தையாக பிறக்கும். லக்கணத்துக்குடையவனும் 4ஆம் இடத்துக்குடையவனும் சந்திர பகவானும் இல்லத்தில் இருக்கும்போது பிறந்த குழந்தை இரட்டப்பிள்ளையாம். சாமி, லக்கணத்துக்குடையவனும் 4ஆம் இடத்துக்குடையவனும் சந்திர பகவானும் இல்லத்தில் இருக்கும்போது பிறந்த குழந்தை இரட்ட குழந்தைகளாக பிறக்கும். 6ஆம் அதிபதி 3ஆம் பாவர் பார்வை பெற்று வாகன கண்டம் உண்டு, வாகனம் ஓட்டக்கூடாது. 6ஆம் அதிபதி 3-12 இருந்து பாவர் பார்த்தால் அவன் வாகனம் ஓட்டினானா வாகனத்தினால கண்ட வரும். குரு 10ல் சனி பார்க்க வாகன தொழில் அவனுக்கு. சனி 10ல் குரு பார்க்க வாகன தொழில் அமையும். வாகனத்துக்கு ஓனர், வாகனத்துக்கு ஓட்டுநர். பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியை சனி செவ்வாய் பார்த்தால் டிரைவர் வேலைக்கு உள்ளவனுக்கு பெண்ணை தரக்கூடாது. இதை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் பார்த்து கொண்டிருக்கின்ற உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல செய்தி. அதாவது பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதியை சனி செவ்வாய் பார்த்தால் டிரைவர் வேலை உள்ளவர்களுக்கு பெண் தரக்கூடாது, வாகன தொழில் வேண்டாம். அந்த மாதிரி பையனுக்கு பொண்ணை கொடுத்துடாதீங்க. ஆண் ஜாதகத்தில் 6, 7, 8 குடையர் கேந்திர திரிகோணம் பெற்றால் அக்கா தங்கை இருவரையும் திருமணம் செய்து கொள்வார். அதனால அந்த வீட்டில் கடைசி பிள்ளைக்கு அந்த மாப்பிள்ளை கொடுக்கணும். 6, 7, 8 குடையவர் ஆண் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அக்கால பொண்ணு கொடுத்தோம்னா தங்கச்சியும் கேட்டு கல்யாணம் முடிச்சுக்குவான். அக்கா தங்கச்சி 2 பேரையும் கல்யாணம் முடிச்சுக்கிறவங்க கிரகம் இப்படித்தான் இருக்கும். அதனால அந்த மாதிரி 6, 7, 8 குடையவர்கள் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு கடைசி பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு அந்த வீட்டில் மறுக்க பிள்ளை இருக்காது. அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்க முடியாது. எத்தனையோ பேர் அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ஒரே வீட்டில் ஒரே மாப்பிள்ளைக்கு 2 பிள்ளைங்களையும் கொடுத்துட்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இப்படித்தான். 6ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் குழந்தை பிறந்தவுடன் யோகம். இடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவுறும் நல்லோர்கான மருவியன் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனுமாகி கொடிபிரதமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். 6 குடையவன் கேந்திரத்தில் இருந்தால் குரு பார்த்தால் எதிரி கூட அவன் நல்லதான் செய்வான் கடைசி வரைக்கும். 6ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் குழந்தை பிறந்த உடனே அவனுக்கு யோகம். அந்த ஜாதகக்காரனுக்கு நாம் கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்குற போதே சொல்லலாம், அந்த ஜாதகனுக்கு 6 குடையவன் லக்கணத்தில் இருந்தான்னு வச்சுக்க, மாப்பிள்ளை ஜாதகத்தில் யோ உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தனே உனக்கு யோகம் ஐயா அப்படின்லாம்.
அதுக்கு ஒரு விளக்கம். சரம் 4, சிரம் 4, உபயம் 4. இந்த மீனம், மிதுனம், கன்னி, தனுசு இந்த மாதிரி லக்கண ராசியில் பிறந்தவர்களுக்கு மனைவி வந்தால்தான் யோகம், குழந்தை பிறந்தால்தான் யோகம். இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். ஆண் ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தால், ஆண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரகம் சேர்ந்தால் வரும் மனைவிக்கு தொல்லை, சோரம் போக வாய்ப்புண்டு. அப்ப ஆண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்த ஜாதகத்துக்கு பொண்ணை கொடுத்தா நல்ல பொண்ணு கூட தவறான பாதையில் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பொருத்தம் பார்க்கின்ற போது ரொம்ப மிக கவனமாக கவனிக்க வேண்டும். அதாவது ஆண் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து பார்த்தால் வரும் மனைவிக்கு தொல்லை, சோரம் போக வாய்ப்புண்டு. மேலும் குரு சனி கேந்திரத்திலோ அல்லது 7க்குடையவர் 7இல் இருந்தால், குரு சனி சேர்ந்து அல்லது 7க்குடையவர் 7இல் இருந்தால் சர்க்கரை நோய் வரும். இப்போ நம்மளாம் சுகர் வந்துருச்சுரா அப்படிங்கிறாங்கல்ல, இந்த 120க்கு மேலே போயிட்டா அதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் வரும். 6இல் ஒரு சுபர் ஒரு பாவர் இருந்தால் அந்த ஜாதகன் போதை வஸ்துகள் ஆகியவர்களுக்கு அடிமையாகி விடுவான். இந்த மாதிரி நிறையான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மாதம் மாதம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் என்ன ஒரு சிறப்புகள் இருந்தாலும் அதை நாங்கள் சொல்றது கடன்பட்டிருக்கிறோம். எந்த லக்கணமாக இருந்தாலும், லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவக்கிரகம் இருந்தால் அந்த ஜாதகனை யாராலும் வெல்ல முடியாது. வில்வித்தை, சாஸ்திரம், போர் செய்யும் முறை போன்ற சகல வித்தைகளையும் கற்றவனாயிருப்பான். எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம், 6ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு பாவர் இருந்தால் அந்த ஜாதகனை யாராலும் வெல்ல முடியாது. வில்வித்தை, சாஸ்திரம், போர் செய்யும் முறை போன்ற சகல வித்தைகளையும் கற்றவனாயிருப்பான். மேலும் இந்த வரை பேசிக்கொண்டிருக்கின்ற அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நிறுவனர் ரவி ஜெயக்குமார் ஆசிரியர் அன்று இப்ப ஜோதிட பேராசிரியர் ஆயிட்டார். அண்ணன் அவர்களுக்கு பாதம் பணிந்து வணங்குகின்றேன். மேலும் இதுவரை பேச வாய்ப்பளித்த இந்த ஜோதிட அறக்கட்டளைகளுக்கு என் மனமார்ந்த நன்றியும், இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ஜோதிடர்களாகிய பெருமக்கள் அவர்களுக்கும், உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்க ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பி.கே. சந்திரசேகரன், பள்ளிபாளையம் ஜோதிடர். எனக்கு வயது 63 வயது. இப்போ என்னுடைய அனுபவம் 43 ஆண்டுகள். என்னுடைய போன் நம்பர் 97 50 12 22 66. அப்புறம் 63 821 72 884. அதாவது எங்ககிட்ட நீங்கள் எந்த ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம், குழந்தை பிறந்தது, பெண்கள் ருதுவான ஜாதகம், வயசுக்கு வந்த ஜாதகம், பெண் பிறந்த ஜாதகம், ஆண் பிறந்த ஜாதகம், பொருத்தம் பார்ப்பது, பலன்களை நிறைவு செய்வது, அதாவது தொழில் சொந்தமாக செய்யலாமா வேண்டாமா, இந்த பொண்ணை மாப்பிள்ளை திருமணம் செய்யலாமா வேண்டாமா, இந்த குழந்தை என்ன தொழிலுக்கு படிக்கும், எதுக்கு படிக்கும், எப்படி வாழ்வான், எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத தெளிவான விளக்கங்களை புள்ளிவிவரத்துடன் சொல்ல கடன்பட்டிருக்கின்றோம். எங்களை நாடுங்கள், உங்கள் நன்மைகளை பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த என் உயிர் நண்பராகிய, ஜோதிடத்துக்கெல்லாம் ஆசானாகிய சந்திரசேகர ஐயா அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை அழைப்பு விடுத்ததன் பேரில் நேரத்திலேயே, அதாவது எல்லாருமே 10:30 மணி 11 மணிக்கு தான் அந்த ஜோதிட கூட்டத்துக்கு வந்து சிறப்புகளை பரிமாறி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல அவர் வயசுக்கு 8 மணிக்கெல்லாம் வந்து எங்களுக்கும் சப்போர்ட் கொடுத்து இந்த சங்கத்துக்கும் உயிர் ஊட்டணுங்கிற விதமாக அருமையாக 8 மணிக்கு வந்து
இப்போ அதாவது 8:30 மணிக்கு ஆரம்பித்தோம், கரெக்டாக 9:30 மணிக்கு ஐயா பேசி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான விஷயம், சரிங்களா? அருமையான ஜோதிட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வாங்க, இது மாதிரி மாதம் மாதம் ஜோதிட கருத்துக்களை ஐயா அவங்க வணங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம இதில் ரெகுலராக மாதம் மாதம் எங்கே கருத்தரங்கு போட்டாலும் அந்த கருத்தரங்கத்தில் முதல் பேச்சாளராக வந்து பேசணுங்கிற ஆர்வத்தோட இன்னைக்கு வந்தமைக்கு இந்த அகத்திய ஜோதிட வித்யாலயா சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு பொன்னாட போத்து விதமாக மாரிமுத்தையா வாங்க, முருகேச ஐயா, மணிவேல் ஐயா வாங்க, கண்ணன்